திருச்சிற்றம்பலம். அருள் தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் பரஞ்சோதி முனிவர் திருவடிகள் போற்றி போற்றி. திருவிளையாடல் புராணத்தினுடைய 109வது பாடல், திருநகரச் சிறப்பினுடைய 19வது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு. மாகம் உந்திய கடிமதில் மதுரை நாயகர் கை நாகம் என்பதே தேற்றம். அந்நகர் மதில் விழுங்கி மேகம் நின்று அசைகின்றது. அவ்வெஞ்சினம் பணிதன் ஆகம் ஒன்று தோல் உரிபட நெளிவதே ஆகும். மாகம் உந்திய கடிமதில், அங்கே வானளவு உயர்ந்திருக்கக்கூடிய இந்த மதில் சுவர், மதுரை நகரத்தினுடைய மதில், மதுரை நாயகர் கைநாகம் என்பதே தேற்றம். அங்கே சிவபெருமான் தன்னுடைய திருக்கரத்திலே கட்டியிருக்கக்கூடிய கங்கணமாக விளங்குகின்றது. இந்த மதுரை நாயகராக விற்றிருக்கின்ற சிவபெருமானுக்கு கங்கணம் போல் இருக்கின்றது இந்த நாகம். அதை போல இந்த மதில் சுவர் நெடிதாகி இருக்கின்றது. அந்நகர் மதில் விழுங்கி மேகம் நின்று அசைகின்றது. அந்த மதில் சென்று மேகத்தை முக்கிக் கொண்டிருப்பது இது பாம்பினுடைய உடல் போலவும் அந்த மேகம் தலை போலவும் இருக்கும்படியாக காட்சியளிக்கின்றது. அவ்வெஞ்சினம் பணிதன் நாகம் ஒன்று தோல் உரிபட நெளிவதே ஆகும். இங்கே பாம்பு தன்னுடைய உடலை நெளித்து தன்னுடைய சட்டையை உரிப்பது போல இருக்கின்றது என்று ஆலவாய் என்று சொல்லக்கூடிய மதுரை நகரம், அதனுடைய எல்லை நாகத்தால் அடையாளம் காட்டப்பட்டதன் காரணமாக இங்கே பாம்பினுடைய செய்கைகளை எல்லாம் அட்டவணைப்படுத்தி இந்த திருமதிலோடு ஒப்பிட்டு நமக்கு அருளுகின்றார் பரஞ்சோதி முனிவர். திருச்சிற்றம்பலம்.